உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஐடியாவோ இல்லை பெரிய ட்ரீம்ஸோ இருக்கா? யூ ரியலி வாண்ட் டு டூ இட், பட் எவ்ரி டைம் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போதும் மைண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுதா, பிளாங்க் ஆயிடுதா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வருது அண்ட் அந்த எந்த கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அதனால ஒரு பயம் வந்து யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டார்ட் வாட் யூ வாண்ட் டு டூ. கரெக்டா? ஐ ஹவ் பின் தேர் அண்ட் ஐ நோ தட் ஃபியருங்க. எனக்கும் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. என்னால் பண்ண முடியுமா, யாராச்சும் பார்ப்பாங்களா, இல்லை பார்க்குறவங்க யாராச்சும் கலாய்ப்பாங்களா, கன்சிஸ்டண்ட்டாக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமா, எனக்கு ஐடியாஸ் கிடைக்குமான்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ அதனாலே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் யூ நோ வாட் சேஞ்ச்? ஐ சேஞ்ச் மை ஃபோக்கஸ். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக என்ன தப்பு நடக்கலாம்னு யோசிக்காம எனக்கு ஏன் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷேர் ஸ்டோரிஸ், கனெக்ட் வித் பீப்புள் லைக் யூ அண்ட் மேபி ஹெல்ப் யூ இன் சம் வே. தட் வாஸ் மை பர்பஸ். ஸோ என் ஃபோக்கஸ் எப்படி சேஞ்ச் பண்ணனால தட் பர்பஸ் பிகேம் ஸ்ட்ராங்கர் தேன் மை ஃபியர் அண்ட் ஹியர் ஐ ஆம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னதுன்னா, ஃபியர் ஆஃப் ஸ்டார்டிங் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். நம்ம ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அவுட்புட், ஃபைனல் அவுட்புட் நம்ம நினச்ச மாதிரி வருமா வராதான்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ அதனால யோர் மைண்ட் வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் அன்சர்டனிட்டி. நீங்கள் பயத்தை எலிமினேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பயம் இருந்தாலும் துணிச்சலோட ஸ்டார்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளையுமே எடுத்துக்கோங்களேன். அவங்களும் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அவங்க அந்த பயம் இருந்தாலுமே ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அண்ட் அதனால தான் அவங்க இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு எலிமினேட் யுவர் ஃபியர், யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஆக்ட் டெஸ்பைட் தட் ஃபியர். இந்த புரிதலோட இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகலாம் வாங்க. ஓகே, லெட்ஸ் பிரேக் இட் டவுன். நம்ம ஏன் பொதுவாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம் அண்ட் பயப்படுறோம்? யூஸ்வலி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ரீசன்ஸ் தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம ஸ்டார்ட் பண்ணது சக்ஸஸாக போகாமல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. இன்னொன்று ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு அடுத்தவங்களை பற்றியே யோசிக்கிறது. அடுத்து பர்ஃபெக்ஷனிசம். ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாமே பர்ஃபெக்டாக போகணும்ன்ட்டு நினைக்கிறது. அப்புறம் இம்பாஸ்டர் சிண்ட்ரோம். யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஒன் திங், ஆக்ஷன் பீட்ஸ் ஃபியர். ஈவன் a smaller step forward builds momentum. சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் அவரோட ஸ்டோரி தெரியும். பஸ் கண்டக்டராக இருந்தவர் இன்னைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். தலை தோனி எடுத்துக்கோங்க. டிக்கெட் கலெக்டராக இருந்தவர் இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் கேப்டன்ஸ். நம்ம எல்லாருமே இவங்கெல்லாம் அட்மையர் பண்ணுவோம். கரெக்டா? அவங்களும் நீங்களும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான். அவங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு பயம் இருந்திருக்கும், ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும், ஒரு அன்சர்டனிட்டி இருந்திருக்கும். பட் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம அவங்களுக்கு என்ன வேணும்னு ஃபோக்கஸ்டா இருந்து அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அண்ட் தட் இஸ் வை தே ஆர் வாட் தே ஆர் டுடே. இதை விட உங்களுக்கு என்னங்க ப்ரூஃப் வேணும்? ஆக்ஷன்ஸ் எடுத்தா நம்ம ரியாலிட்டியை நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபியர் இருந்தாலும் எப்படி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், பெரிய கோல்ஸ் இருந்தால் அது ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ பிரேக் இட் டவுன். ப்ரொமோஷன் வாங்குறது உங்கள் கோல்னா பிரேக் இட் டவுன். அந்த ரோலுக்கு ஏற்ற ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். டேக் அ கோர்ஸ். இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கோல்னா என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற ஸ்கில் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லையா அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்க. அப்புறம் எம்ப்ரேஸ் இம்பர்ஃபெக்ஷன். ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ரிமெம்பர், யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டசன்ட் ஹாவ் டு பி பர்ஃபெக்ட், இட் ஜஸ்ட் ஹேஸ் டு எக்ஸிஸ்ட். அடுத்து, ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ். என்னால் பண்ண முடியுமா, இது தப்பாக போச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படிலாம் யோசிக்காம இதை நான் அச்சீவ் பண்ணால் என் லைஃப் எப்படி மாறும்னு யோசிங்க. அதுவே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் கண்டிப்பாக. எனக்கு புரியுது, ஸ்டார்டிங் சம்திங் நியூ கேன் பி ஸ்கேரி. உங்களுக்கு தோணலாம், நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன், வாட் இஃப் யூ சக்சீட்? ஸோ உங்களுக்காக ஜஸ்ட் டூ ஒன் திங். டேக் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். டேக் ஒன் ஸ்டெப் டுடே. சின்னதோ பெருசோ, யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் வில் டெஃபினெட்லி தேங்க் யூ. திஸ் இஸ் யுவர் சைன். அந்த ட்ரீம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் டுடே. ரைட் தட் புக். யூ காட் திஸ். இந்த வீடியோஸ் பிடிச்சா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கான்டென்ட்லாம் பார்க்க பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, spread positivity. Bye.